திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. அதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 2022-23 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு அதில் 105-106 பக்கம் 31/3/2022 வரை 29,48,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 2023-24 வருடம் பக்கம் 80 அந்த உணவு மானிய கோரிக்கையில் கொள்கை விருப்பில் பக்கம் 80ல் 31/3/2023 வரை 29,40,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 24-25 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் எண் 101ல் 31/3/2024 வரை 28.26 லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 25-26 ஆண்டு பக்கம் எண் 106ல் 31/3/2025 வரை 28,30,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும்? அத்தனையும் பொய். எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா? அந்த உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா? அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். இது புள்ளிவரத்தோட அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் அவர்களது உணவு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பை தாக்கல் செஞ்சிருக்கிறார். அதில் இந்த குறிப்பை எடுத்து நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லிக்கின்றேன். இப்படி மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு தான் விடியா திமுக அரசாங்கம்.